கன்னி ராசி 18/5/2025 மீனத்திலிருந்து கும்பத்துக்கு ராகுவும் கன்னியிலிருந்து சிம்மத்துக்கு கேதுவும் பேச்சாகிறால் கன்னி ராசி முக்கியமாக கன்னி ராசி இப்போது கன்னி ராசி மிக அற்புதமாக இருக்கக்கூடிய ராசி. கன்னி ராசி ஆண்டு அனுபவிச்சு கொண்ட ராசி. ஆண்டு அனுபவிச்சு கொண்ட ராசி. என்ன ஆண்டு அனுபவிச்சு? குரு அற்புதமா இருக்கிறார். அந்த குரு ரொம்ப அற்புதமா இருக்கிறார். கடந்த காலத்துல உங்களுக்கு 10/5 வரையும் குரு பயிற்சி மிக சௌக்கியமா பைனான்ஸ்ல, குழந்தையில, குடும்பத்துல, வண்டியில, வாகனத்துல, மனைவியில, பார்ட்னர்ஷிப்ல வெரி கிங் நல்லா இருந்தீங்க. ஏன்னா குருல இருக்கும்போது குரு பார்த்தால் கோடி பாவ நிவர்த்தி, கோரு பாவ நிவர்த்தி. அப்ப குரு பார்த்துட்டு இருந்திருக்காரு. அவனால உங்களுக்கு நல்ல சைட், நல்ல வியூஸ்ல இருந்திருக்காரு. இப்ப அதை விட உங்களுக்கு ஒரு முக்கியமானது ராகுகேது பேச்சு. உங்களை ராகுகேது பேச்சு கன்னிக்கு 6க்கு வர்றாரு. 6ல் அரபம் வந்தால் ஐஸ்வர்யம் பெருகும். 6ல் அரபம் வந்தால் ஐஸ்வர்யம் பெருகும். ராகுகேது கெட்டவன் கெட்டில கெட்டு ராஜா கன்னிக்கு வர்றாரு. கன்னி புதனுடைய வீடு. ராகு கும்பம், கும்பராசி, கன்னிராசி எப்படிப்பட்ட தன்மை உள்ளவங்க. அந்த வகையிலே 6க்கு வரும்போது மிக அற்புதமான யோகத்தை செய்யக்கூடிய கன்னிராசி நேயர்களுக்கும் குரு பயிற்சி நல்லது செஞ்சுட்டு இப்ப ராகுகேது பயிற்சி கொஞ்சம் நல்லதா தான் செய்யும். சனி பயிற்சி மத்தியம பயிற்சி, சனி பயிற்சி மத்தியம பயிற்சி. ராகு குரு பயிற்சியும் உங்க ராசிக்கு 10ல் இருக்காரு. 10ல் இருந்தா பதவி, 10ல் இருந்தா பட்டம், 10ல் இருந்தா பாசம், 10ல் இருந்தா தேகம், 10ல் இருந்தா பைனான்ஸ், 10ல் இருந்தா பாவி. 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதாவது ஒரு பிளானட் இருந்தா அது வந்து அப்படியே அப்ரிசியேட். அதனால 10ல் பாவி. அதுக்காகத்தான் 10ல் பாவி. 10ல் குரு இருந்தால் பட்டம் தான் அதிகம். 10ல் குரு இருந்தால் பதவி உயர்வு கிடைக்கும். அது பாவிங்கிறது மறுத்து போய் பதவி உயர்வு போயிட்டே இருப்பீங்க. 9ல் குரு இருந்தா ஓடி போயிருந்தா எங்க ஓடுறது? 9ல் குரு இருந்தா ஓடி போயிருந்தா எங்க ஓடுறது? வெளிநாட்டுக்கு ஓடுறது. தேடுதல், தேடுதல். அதுக்கு பேர் ஓடுதல் கிடையாது, தேடுதல். தன் இறையை தேடுதல், தன் மனைவிக்கு இறையை, தன் குழந்தைக்கு, தன் குடும்பத்திற்கு தியாகத்தை செய்தல். தேடுதல், தன் தியாகத்தை செய்தல். அதுதான் ஓடுதல். எல்லாமே மறைவி மறைவி சொல்லியிருக்காங்க. எல்லாமே மறைவி மறைவி சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி கண்டிப்பாக நமக்கு இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இது சிறப்பான ஆண்டாக இந்த குறிப்பேச்சு இருக்கும். ராகுவினால் கேது 12 சொல்ல வேண்டாம். அயன சயன போக விரயம் கேது. அப்ப 12ல கேது இருக்கிறதுனால அவரும் வெளிநாட்டுக்குரியவர் தான். நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணாலும் சரி, இம்போர்ட் பண்ணாலும் சரி, பெட்டி கடை வச்சாலும் சரி, பெட்டி கடை வச்சாலும் சரி, சூப்பர் மார்க்கெட் வச்சாலும் சரி, அரிசி கடை வச்சாலும் சரி, அரிசி மண்டி வச்சாலும் சரி. பாத்தீங்களா? கண்ணி இல்லையா? அப்ப எல்லாமே செல்வாக்கு கூடி போயிடும். நல்லா பயன்படுத்திக்க கொடுங்க. கவர்மெண்ட் வேலைக்கு எழுதுங்க, எக்ஸாம் எழுதுங்க, பாஸ் பண்ணுங்க. கார்த்திகை நட்சத்திரமா இருக்கணும், உத்தர நட்சத்திரமா இருக்கணும், உத்திராட நட்சத்திரமா இருக்கணும். எந்த ராசியா இருந்தாலும் பரவாயில்லை. நல்ல லக்னமும் நல்ல லக்னமாக இருந்தால் அரசாங்க உத்தியோகம் உங்களை தேடி வரும். அரசாங்க உத்தியோகம் உங்களை தேடி வரும். அதுல மாற்று கருத்து நிச்சயமாக. அப்ப உங்களுக்கு வந்து கன்னிக்கு உத்தரம், ஹஸ்தம், சித்திரை, கோமேதகம், பச்சைக்கல், பித்தளை. ராசிக்கல் வந்து கோமேதகம், பச்சைக்கல். பச்சைக்கல் போடுங்க, பச்சைக்கல் போடுங்க. பித்தளை பாத்திரத்தை யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா நன்றாக இருப்பீர்கள்.